Hi friends, welcome to நித்தம் ஒரு சமையல். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சண்டே, இந்த சண்டேவை மேலும் ஸ்பெஷல் ஆக்கறதுக்காக ஒரு டக்கரான சூப்பரான இட்லி மட்டன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் எங்க வீட்டோட வெரைட்டி ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இப்போ இந்த குழம்பு செய்யறதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் மல்லி, 10 சிகப்பு மிளகாய், 1 டீஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 4 சின்ன துண்டு பட்டை, 6 கிராம்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயை சூடாக்கி அதில் எடுத்து வச்சுருக்கிற மல்லி, மிளகாய், மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க, இல்லைன்னா சீக்கிரமாக கருகிடும். இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சுக்கலாம். அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 100 கிராம் சின்ன வெங்காயத்தை நான் நல்லா தோலுரித்து இந்த மாதிரி கழுவி வச்சுருக்கேன். அதையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 2 தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். லேசாக வதக்குனா போதும். இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் மல்லி, மிளகாய் இதெல்லாம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்து நல்லா பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து சோம்பு சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். அப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நிறம் மாறினதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போது 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ மட்டனை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கழுவி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இப்போ அது கூட சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோடு சேர்ந்து இந்த மாதிரி மட்டனை நல்லா வதக்கி விடும்போது தான் அதில் இருக்கிற பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ மட்டனையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது குக்கரை மூடி போடாமல் இதை அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம வேக விட்டுக்கலாம். இப்போது மிக்ஸி ஜாரில் பொடிச்சு வச்சுருந்த மல்லி மசாலா கூட நம்ம ஆற வச்சுருந்த வெங்காயம், தேங்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த குக்கரை ஓப்பன் பண்ணி நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் அதில் சேர்த்துக்கலாம். மசாலாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா இந்த மட்டனுக்கு தேவையான தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா குக்கரை மூடி போட்டு நம்ம விசில் போட்டுடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஒரு 6லேருந்து 7 விசில் வரைக்கும் விட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ விசில் அடங்கிருச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். வாவ், நல்ல மணமான சூப்பரான மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. இப்போது மேலே மல்லி இலையை தூவிக்கலாம். மட்டனும் நல்லா வெந்து சாஃப்டாக இருக்குது. நான் இட்லி வேக வச்சுருந்தேன், அதுவும் ரெடி ஆயிடுச்சு. சூடான இட்லி மேலே இந்த மாதிரி மட்டன் குழம்ப நல்லா ஊற்றி செம்மையாக ஊற வச்சு சாப்பிட்டா அடடடடடா, வார்த்தையால் வர்ணிக்க முடியாதுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்புறமா குக்கரில் கொஞ்சம் அந்த குழம்போட மசாலா இருக்கும் கடைசியாக, அது கூட கொஞ்சமாக சூடான சாதத்தை போட்டு இந்த மாதிரி பெரட்டி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்.